ஹாய் பட்டோஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கோடைய மேக்கிங் வீடியோ, அப்புறம் வென்யூல செட் பண்ண வீடியோவும் பார்க்கலாம். இந்த கேக்கோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு 3 அட்டெம்ப்ட்ல தான் எனக்கு இந்த கலர் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த கலரே நான் வந்து ஃபைனல் பண்ணிக்கிட்டேன். இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவர் தான். பாட்டம் டயர் மட்டும் தான் வந்து கேக்கு. டாப் டயர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டம்மில தான் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் எப்போ ஆர்டர் குடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம் இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு தீமில குடுப்பாங்க. இல்ல நான் பண்ணாத டிசைன்ஸ்ல குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து இந்த டைம் வந்து இந்த மாடல்ல வந்து கேக் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் டம்மில வந்து கேக் பண்ணது கிடையாது. ஸோ டம்மி தானே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபுல் டாஸ்க்குமே எனக்கு அந்த டம்மில தான் இருந்துச்சு. அந்த டம்மி ஐசிங் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐசிங் பண்ணுறதுக்குள்ளே. ஏன்னா டம்மி வந்து நிற்கவே இல்லை, ஆடிக்கிட்டே இருந்துச்சு. என்னால் வந்து ப்ராப்பராக ஐசிங் பண்ண முடியல. பட் எப்படியோ நான் வந்து ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கேக் ஐசிங் பண்ணுறதுக்குமே என்கிட்ட வந்து டால் ஸ்க்ரேப்பர் வந்து கிடையாது. லோக்கலில் வந்து நான் வந்து தேடி பார்த்தேன். பட் எனக்கு வந்து லோக்கலில் டால் ஸ்க்ரேப்பர் வந்து கிடைக்கவே இல்லை. சரி, ஓகே, இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். இந்த கேக்கை வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பண்ண வேண்டிய டிசைன்ஸ், பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே நான் வந்து வீட்லேயே வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா கஸ்டமர் ப்ளேஸில் கொண்டு போய் செட் பண்ணும்போது நம்ம அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கணும்ன்ட்டு நான் ஜஸ்ட் ஹாப்பி பர்த்டே டாப்பர் மட்டும் தான் நான் கொண்டு போயிட்டு கஸ்டமர் ப்ளேஸில் வந்து செட் பண்ணேன். மற்றபடி நான் வந்து கப் கேக் டிசைன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் இங்கே வந்து முடிச்சு தான் நாங்கள் கஸ்டமர் ப்ளேஸ் கொண்டு போனேன். வென்யூவில் வந்து என்னால் வந்து வீடியோஸ் அவ்வளோவா எடுக்க முடியல. ரீசன் என்னென்னா, அது வந்து கிறிஸ்டின் பர்த்டே அப்படின்றதுனால ப்ரேயர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வீடியோஸ் அவ்வளோவா எடுக்கலை. மேபி ப்ரேயர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்துருப்பேன். பட் அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. குட்டி கிளிப் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், நான் பண்ண வீடியோஸு. அண்ட் தென் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோஸும் அந்த ஃபோட்டோஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டம்மியில் நான் எப்படியோ அதை வந்து ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். பட் டம்மியில் எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, எடுத்து ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு. பட் ஐசிங் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா அந்த டம்மி கேக் ஆர்டரை வந்து எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சிருச்சு. பட் ஓகே, ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கப் கேக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. 6 வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லேயும் 6 வந்து லாவெண்டர் கலர்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கேட்டிருந்த மாதிரியே நான் வந்து ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கஸ்டமரில் வென்யூவில் எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த வீடியோ தான் இது. குட்டியாக ஃபோட்டோஸ் எடுத்தேனால அதுதான் இது. நீங்கள் நம்மக்கிட்ட கேக்ஸ் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SPD ஹோம் ஸ்டைல் பேக்கர் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து DM பண்ணுங்கள்.